ஹலோ 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 மை பை ஓவர் உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர் நான் இங்க தான் இருக்கேன். ஓவர் எங்க இருக்கு ஓவர் உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? உட்கார முடியல. ஏன் உட்கார முடியல? எந்த கைடா? இந்த கைனா இந்த படம் பாத்திருக்கியா? கில்லி பாத்திருக்கியா? இங்க பாரு. எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு 30% வந்து யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ண போறோம். ரிமைனிங் எல்லாமே வந்து நியூ காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ண போறோம். என்னெல்லாம் யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வந்து இந்த பிசி பில்ட்ல யூஸ் பண்ண போறோம் எல்லாமே வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க பிரேம். சார் தூங்கிட்டா சார். என் பேர் முத்து. இது உங்க டீம் பில்லாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வச்சு ஒரு பிசி பில்ட் பண்ணியிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டும் நம்மளை போட்டு நொறுக்கிட்டாங்க. தென் யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய வந்து கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். எப்படி பார்த்து வாங்கணும், யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வாங்குறதுனால பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது. அதோட செகண்ட் பார்ட்டாவே இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம Ryzen 5 3500 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசர் வந்து ஒரு யூஸ்டு ப்ராசர் தான். கிட்டத்தட்ட இந்த ப்ராசருக்குமே வந்து இன்னும் ஒரு 1 year வாரண்டி இருக்கு. தென் வந்து மதர் போர்டு, இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம டாமாக்ல இருந்து மேக்ஸ் மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். B450 4 RAM ஸ்லாட் இருக்கும். உங்களுக்கு ஒரு NVMe போட்டுக்கலாம். PCI Gen 4 ஸ்லாட் ஒன்று இருக்கும். மிச்சதுலாம் Gen 3 இருக்கும். உங்களுக்கு 3070 Ti கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போறோம். ரிமைனிங் வந்து நம்ம பில்ட் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து போர்டில் வந்து ப்ராசர் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சிட்டோம். ப்ராசர் வந்து 3500 ஒரு 6 கோர் ப்ராசர். 3000 சீரியஸ்ல வந்ததுல மிட் ரேஞ்சில் இந்த ப்ராசர் வந்து ரொம்ப ஹிட் அடிச்ச மாடல். ஏன்னா இதோட பட்ஜெட்டும் சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து டோட்டலா வந்து 32 GB RAM கொண்டு வந்திருக்கோம். 16x2 2400 கிளாக் ஸ்பீடு. நான் RGB ஹீட் சிங்க் ரெண்டுமே இருக்காது. கஸ்டமரோட பட்ஜெட் வந்து மினிமலா இருந்தனால நம்ம அவங்களுக்கு இந்த இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். முத்து ப்ராசர் ஒர்க் ஆகுதா? போர்டு கஸ்டமர் வந்து நம்ம டைரக்டா வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்னோட பட்ஜெட்டும் கம்மியா தான் இருக்கு, பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கொடுக்குற யூஸ்டு காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம சேல் பண்ணதான் நம்ம பைபேக் எடுத்து பண்றோம். கொடுக்குற காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே அத்தரைஸ்டான பில்லு எங்களோட பில் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா போர்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் வாரண்டி இருக்கு. ப்ராசருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். தென் வந்து கிராபிக்ஸ் கார்டுமே வந்து அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே வாரண்டி இருக்கு. இன்னைக்கு 2024னா அடுத்த வருஷம் 2025. மகனா கத்தி லைட்டா நீட்டிட்டு நிக்குதுண்ணா. கையை அறுத்திருந்தா சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. இந்த பில்டுக்கு வந்து நம்ம 30% யூஸ்டு காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். போர்டு, ப்ராசரு, கிராபிக்ஸ் கார்டு, ரிமைனிங் எல்லாமே நியூ தான். FG 750Hz ஒரு 80+ கோல்டு ஆன்டி ஸ்பட்ஸோட SMBs கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட டூல் இப்போ வச்சு நம்ம SMBs டெக்ஸ்ட் பண்ணிடலாம். SMBs டெஸ்டரை தவிர எல்லாத்தையும் எடுக்கிறான். SMBsல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக வருது. ஒரு 5 minutes வந்து இதை நம்ம ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம்ல நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து 2 ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்கோம். பிரைமரி ஸ்டோரேஜா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு 512 GB NVMe கொண்டு வந்திருக்கோம். ரீட் அண்ட் ரைட் வந்து நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு 3 years வாரண்டி வந்துடும். இது வந்து நம்ம புதுசு தான் போடுறோம். நெக்ஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு. கிராபிக்ஸ் கார்டு இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து RTX 3070 Ti கொண்டு வந்திருக்கோம். கார்டு வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனாகவே தான் இருக்கு. ஒரு ட்ரிபிள் ஃபேன் 3070 Ti Trinity OC. இது வந்து நம்ம கார்டை வந்து ஓவர் கிளாக்கும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த கார்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 numbers வரைக்கும் ஸ்டாக் இருக்கு. வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் பண்ணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா கார்ட்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம். 3070 Tiயும் இருக்கு, 3080 Tiயும் இனஃபான குவான்டிட்டி இருக்கு. எல்லாமே யூஸ்டு தான். பட் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான பில் உங்களுக்கு வந்துடும். பில் பிளஸ் உங்களுக்கு வந்து பாக்ஸும் எல்லாமே வந்துடும். ப்ரோ நீங்க பில் கொடுக்குறீங்க, அது ட்ரஸ்டடா இல்ல ப்ரோ அப்படி இல்ல, இது வந்து கிளைம் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. கார்டு எங்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா டேரக்டா எங்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படி கிளைம் பண்றோம்னு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க டேரக்டா சர்வீஸ் சென்டரே கூட போய் டேரக்டா கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆன் பண்ணி வச்சிருக்கியா? ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு. ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் வந்து OS இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை தூக்கி அப்படியே கேபினெட்லையும் போட்டுடலாம்.
இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 211ங்கிற ஒரு கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா 4 ஃபேன்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இந்த கேஸ் வந்து ஒரு ஒயிட் தீம்ல இருக்கும். கஸ்டமர் வந்து இந்த பிசி பில்ட் வந்து டோட்டலாவே வந்து ஒரு ஒயிட் தீம்ல பண்ண போறாங்க. கோகனட் பிராண்ட்ல இருந்து ஒரு மானிட்டர் கொண்டு வந்திருக்கோம். 27 இன்ச். இதுல வந்து sRGB கலர் காலிபிரேஷனும் இருக்கும் உங்களுக்கு. ஐபிஎஸ் பேனல் S2 எட்ஜ் இருக்கும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ப்ரோ நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம் ப்ரோ, அதுவும் வந்து 4K வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம் ப்ரோன்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸ்டுடியோ தான் அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பர்பஸ் பிசி இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அவங்க எடுத்திருக்காங்க. Hold up. Wait a minute. என்ன தெரிகிறது? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. பொதுவா நீங்க வந்து ஒரு 30,000 இல்லைன்னா 35,000 ஒரு 4K வீடியோ எடிட்டிங் அப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து 4060 Ti அந்த மாதிரி தான். என்னதான் யூஸ்டா இருந்தாலும் சரி, இன்னும் வந்து இந்த கார்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 20 months வாரண்டி இருக்கு. நார்மலா ஒரு பிராண்டோட கார்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 years வாரண்டி தருவாங்க. இன்னொன்னு கமெண்ட்ஸ்லயும் சரி ரிப்ளைலயும் சரி நம்மளுக்கு வந்து என்னன்னா இதுக்கு பதிலா அது போட்டுக்கலாமா, அதுக்கு பதிலா இது போட்டுக்கலாமான்ட்டு வீடியோ பாக்குறவங்களாலும் சரி அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களாலும் சரி புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது வந்து நம்ம யூசேஜ்க்காக பிசி பில்ட் பண்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமரோட நீட்ஸ்க்கும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் வந்து எங்க சாய்ஸுக்கு ஃபுல்லா விட்டாங்கன்னா நாங்க வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் அப்படி வந்து பெரும்பாலான கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுல அவங்களே வந்து ஒரு கொட்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதோட தான் நம்ம கிட்ட வராங்க, பிரைஸோடமே வராங்க. பெருசா எங்களால காம்ப்ரமைஸும் பண்றது இல்ல. என்ன ரீசன்னா அவங்க கிட்ட பட்ஜெட்ஸுமே கம்மியா இருக்கனால கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிசி பில்ட் பண்றோம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுதான் நாங்களும் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து அது தெரியாம வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல இது வந்து அது ஒர்த் இல்ல, இதுக்கு அது ஒர்த் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து டோட்டலாவே தப்பான விஷயம். இந்த பிசி பில்ட் வந்து நம்ம டோட்டலா மானிட்டரோட சேர்த்து கஸ்டமருக்கு 80,000 பில் பண்ணி கொடுத்துருக்கோம். காம்பனன்ட்ஸோட பிரைஸ் எல்லாமே நான் கடைசியில சொல்றேன். இதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. சிங்கிள் கோர் மல்டி கோர்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, தென் வந்து ஃபர்மாக்ல இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு போகுது, எவ்வளவு ஃப்ரேம்ஸ் வந்து இது வந்து ரெண்டர் பண்ணுது, எல்லாமே நீங்க பெஞ்ச் மார்க்ஸ்ல பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு ஒரு டவுட்னா, எனக்கு ஒரு டவுட். சர்வீஸ் சென்டர்ல இப்போ போய் வாரண்டி சொல்லி கொடுத்தாங்கன்னா சர்வீஸ் சென்டர் திடீர்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? வாரண்டியில இருக்கும்போது சர்வீஸ் சென்டர் போறாங்க, அங்க போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து கிளைம் ஆகாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு வேலிடான கொஸ்டின் தான். ரிஜெக்ட் பண்றதுக்கு வந்து 100% சான்ஸே கிடையாது. என்ன ரீசன்னா நம்ம கொடுக்குற காம்பனன்ட்ஸ் எல்லாமே எல்லா ஆக்சரிஸுமே வந்து அது கூட தான் கொடுக்குறோம். இப்போ நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் நீங்க இப்போ மொபைலே நீங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா உள்ள இருக்க ஆக்சரிஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா காம்பனன்ட்ஸுமே இருக்கும். இன்னொன்று வேலிட் பில் தான் கொடுக்குறோம். இப்போ 3 வருஷம் வாரண்டி இருக்குன்னா நீங்க எண்ட் ஆஃப் த லாஸ்ட் டேட்ல நீங்க கொண்டு போய் கொடுத்தாலும் அது வந்து வாரண்டி கிளைம் ஆகும். அப்படி கிளைம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று நம்ம எல்லாமே அத்தரைட் செல்லர்ஸ்ரா, நம்ம வந்து ஜொட்டாக்கோட டீலர்ஸ் இருக்கும், MSIயோட டீலர்ஸ் இருக்கும், எல்லாமே டைரக்ட் பிராண்ட் வாரண்டி இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளே வந்து ஒரு 10 to 15 கார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்குமே பேர்ன் ஆன கார்ட்ஸ் கூட நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு போனஸ் பாயிண்டா என்ன தரேன்னா, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்க, நீங்க அலைய வேண்டாம். நாங்க பண்ணா as soon as possible வந்து எங்களால வந்து சர்வீஸ் கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க டைரக்டா எங்ககிட்டே வாங்க, நாங்களே கிளைம் பண்ணி தரோம். ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நம்ம விற்கிறது வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து DOAங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா டெத் ஆன் அரைவல் தான். புது கார்ட்ஸ்லயுமே சரி புது காம்பனன்ட்ஸ்லயுமே சரி ப்ராப்ளம் வருது. அதனாலதான் நம்ம வந்து இந்த SMBS டெஸ்டரு பிளஸ் இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்குற என்ன ரீசன்னா புது காம்பனன்ட்ஸ்லயுமே ப்ராப்ளம் வரனால தான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். 2 வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்டே வாங்க, மினிமலான சார்ஜஸ்ல பண்ணி தரேன். உங்களுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வராது. கிளீன் அண்ட் நீட்டா யூஸ் பண்ணுங்க, ப்ராப்பரான கைடன்ஸோட ஓவர் கிளாக் பண்ணுங்க. அதுல கொடுத்திருக்க ஓவர் கிளாக் கைடன்ஸோடய ஓவர் கிளாக் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு ஓவர் கிளாக் பண்ணாம அதுல கொடுத்திருக்க கைடன்ஸோடய ஓவர் கிளாக் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மக்கள்னா? ஆமா, ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. லாஸ்டா ஒரு கஸ்டமருக்கு வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு என்னன்னா FPS வந்து அதுக்கும் மானிட்டருக்கும் ஏதாவது ரிலேட்டடா இருக்கா, சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க என்ன கிராபிக்ஸ் கார்டு போட்டாலுமே மானிட்டர் வந்து மினிமம் வந்து ஒரு 75 Hz மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு AA டைட்டில் விளையாடுறீங்க, AAA டைட்டில் கேம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா வந்து மானிட்டர் வந்து ஒரு 144 Hz ஆவது மினிமம் வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா கஸ்டமர் வந்து 60 Hz மானிட்டர் வச்சிருக்காங்க, உங்களுக்கு FPS கிடைக்கல, ரெஃப்ரெஷ் ரேட் இல்லனால FPS கிடைக்கல. 4K கேமிங்காக வாங்குறீங்க, ஒரு நல்ல கார்டு வாங்குறீங்க அப்படின்னா மானிட்டருமே ஒரு நல்ல மானிட்டரா போயிருங்க. அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அப்பதான் ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா இருக்கும்.
போர்டு ப்ராசரோட பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 13 to 14,000 வரும். ரேம் ரெண்டுமே புதுசு தான். அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 4,000 to 4,500 அந்த மாதிரி வரும். NVMe வந்து ஒரு 2,000 2,200 அந்த மாதிரி பிரைஸ் வரும். கேபினெட் வந்து ஒரு 3,500, SMBS வந்து ஒரு 4,700, ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம் WD ல இருந்து 7,200 ஆச்சு. இதுமே புதுசு போட்டிருக்கோம். இதுமே வந்து ஒரு 5,500 அந்த மாதிரி வரும். 27 inch கோக்ரன் மானிட்டர் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 9,500 அந்த மாதிரி வரும். கீபோர்ட் மவுஸ் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 1,100. ஒரு 2.1 சேலஞ்சர் ஃபிங்கர் ஸ்பீக்கர் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு 1,900 வரும் உங்களுக்கு. அது போக வந்து இந்த பிசி பில்டுக்கு மொத்தமா 600 வாட்ஸ்ல ஒரு யூபிஎஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு 2,500 வரும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிராபிக்ஸ் கார்டு பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த பிசி பில்டோட டோட்டல் காஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும், நியூ பிசி பில்ட் வேணும், யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வச்சு ஒரு பிசி பில்ட் வேணும், பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பா டீம்ல கனெக்ட் பண்ணுங்க. எங்கிட்ட லேப்டாப்ஸ் யூஸ்டு லேப்டாப் ஸ்டார்டிங் 10,000 ல இருந்து அப் டு 40,000 வரைக்கும் இருக்கு. நியூ லேப்டாப்ஸ் வந்து ஸ்டார்டிங் 20,000 ல இருந்து அப் டு 4 lakhs வரைக்கும் இருக்கு. டெல், HP, லெனோவோ, ஏசர், ஜெப்ரானிக்ஸ் எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்தியால நீங்க எங்க இருந்தாலும், தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். சர்வீஸ் பிளஸ் டெலிவரி ரெண்டுமே கொடுத்துடலாம். உங்க ஒர்க் ஸ்டேஷன் தேவைப்படுற மாதிரி நீங்களும் ஒரு பிசி பில்ட் பண்ணணும், உங்களோட பட்ஜெட் அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க சென்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு பில்ட் பண்ணி தரோம். வீடியோ வந்து நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும்